எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய வாழ்த்துக்கு முன்பாக ஒரு வருடத்திற்கு முன் என்னுடைய ஜென்மத்தின் பயனை நம்பிக்கை வைப்பதா வேண்டாமா என்கின்ற ஒரு குழப்பத்துடன் இங்கிருந்து எனது மகனை சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லும் பொழுது எங்களை வரவேற்றது ஒரு கூடை நிறைய பூங்கொத்து அருண் பாண்டியன் அனுப்பி வைத்தார். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை தந்த முதல் குறி நீ கொடுத்த சிங்கப்பூரில் எனக்கு கொடுத்த இந்த பூங்கொத்து மட்டுமல்ல, இந்த படத்துக்கு நடிகை கூப்பிட்டான், சம்பளம் பேச முடியாது, நானும் கேட்கல அவனும் கேட்கல. ஆனா சிங்கப்பூரினுடைய முதல் மருத்துவ செலவு அவன் தான் செஞ்சான். இது என் மனைவியின் சார்பாக நன்றி வாழ்த்து. She said me to convey this. சரி, ஓகே, சந்தோஷம். சரியா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கனவுன்னா அப்படி கனவு தவிர வேறு எதுவுமே கிடையாது. நானு, அருண் பாண்டியன், ராம்கி 3 பேரும் இங்கிருந்து பஸ்ல போறோம் குமாரபாளையம். அந்த காலத்துல பாகுபலி மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னு இரவு பாடுங்கன்னு ஒரு படம் கூப்பிட்டு போனோம். ஆனா உண்மையாவே அது அந்த காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு படம். சினிமாவில், தமிழ் சினிமாவில் நிரூபிக்கப்பட்ட அத்தனை வியாபார இலக்கணங்களையும் உடைத்தெறிவோம் என்கின்ற ஒரு உண்மையான அணுகுமுறையுடன் ஆபாவானன் அவர்கள் இன்னும் 3 பேரையும் கொண்டு சென்றார். படம் பூஜை விமர்சையாக நடந்தது. திரும்பி வந்தோம். நானு, பன்னீர் பஸ்ல வந்தோம். விழுப்புரம் தாக்கும்போது பெரிய ஆக்சிடென்ட். தழும்பு இன்னும் இருக்கு. பல்லு உடைஞ்சு போச்சு. தொட்டானா ஏன்னா அப்பவே நான் நாயகனை விட பாதியா இருப்பேன் இந்த படம் வரைக்கும் போது. திரும்பி நான் சொன்ன படம் இந்த விபத்து இது அது எல்லாம் திரும்பி நான் இல்லை, நான் திரும்பி ஹோட்டலுக்கே வேலைக்கு போறேன் அப்படின்னு. அருண் பாண்டியன் தான், பாய் அதெல்லாம் போவாங்க, என்ன இன்னைக்கு இந்த பஸ் ஆக்சிடென்ட்ல எல்லாம் முடிஞ்சு நினைச்சியா, வெயிட் பண்ணு பாய், நான் வெயிட் பண்ண, என் கூட இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். அவன் கொடுத்த நம்பிக்கை நான் வேறு வேலை தேடாமல் திரும்பவும் சினிமாவில் என்னை தக்க வைத்துக் கொண்டேன். ஒரு 30 மணி நேரம் பேசலாம் எங்களோட அந்த விஷயம். அருண் பாண்டியன் கடுமையான உழைப்பாளி, எங்க குரூப்பே கடுமையான உழைப்பாளி தான். ராம்கி எல்லாருமே கடுமையான உழைப்பாளி. ஆனா அருண் பாண்டியன் இஸ் கடுமையான உழைப்பாளி வித் ஸ்டைல். That's what makes him difference. அவனுக்கு பன்முகங்கள் உண்டு. எனக்கு சினிமா பற்றி தெரியாது. அவன் பொலிட்டிஷியனா இருக்காரு. ஒரு பெரிய தமிழ்ல சில பேர் வாங்க பயப்படுற படங்களை வாங்கி உலகம் பூரா விநியோகம் பண்றாரு. அதுல வெற்றி காண்றாரு. That's up to you. ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவான். எனக்கு உண்மையா கவிதா, how nicely you handle the show. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த பொருளாதார சூழல்ல எல்லாருமே ஓன் ப்ரொடக்ஷன் பண்றதா வேணாமா, ஐயோ சார் ஏன் சார் வேற எதனா பிசினஸ்ல போடுவாங்கன்னும் போது அருண் பாண்டியன் தன்னுடைய மகளை, அதுவும் மகனா இருந்தாலும் எனக்கு விட்டுருவாங்க, மகளை ஒரு படத்தை கையாளுகின்ற ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதை வெற்றிகரமா அதை முடிச்சு இன்னைக்கு விநியோகம் பண்றாருன்னா இதை விட ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு எதுவும் பெருசா பண்ண முடியாது. இது ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கறது ஒரு பெரிய விஷயம்.
ஏன்னா தெரியும், அவனுக்கு தெரியும் ஒரு படம் எடுத்து முடிச்சு அது வெளியிடுறது வந்து. ஆனால் ஒரு மகனை இறக்கி விட்டுட்டாருன்னா எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. கமல் சார் சொல்லுவாங்க அவர் எடுத்ததெல்லாம் வந்து சினிமாலேயே விட்டாருன்னு. ஆனா அதை விட ஒரு பெரிய நம்பிக்கையான நான் வந்து அருண் பாண்டி நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் ஹோப். இப்போ நீ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு உடனே இப்போ நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது தோணுது, ஆனால் கமலா கதவை சாத்திடுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அப்படியே அலம்போதுது. நான் என்ன பேசிட்டு வச்சேனோ அது தகர்ந்து போய் இப்போ நிறைய விஷயங்கள் வருது. சவாலே சமாளி இந்த படம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் ஒன்றும் கேட்கல, நடிக்கிறேன் மச்சான், நான் படம் பண்ணுறேன்டா, ஒன்று தான் ப்ரொடியூஸ் பண்ணுறா, நீ நடிக்கிற. அவன் நடிக்கக்கூடிய சூழல் இருக்குன்னா இல்லையா அதெல்லாம் கிடையாது. நீ நடிப்பாய், நீ வா பாய், சும்மா வந்து ரிலாக்ஸ் பண்ணி, நீ ஒன்றும் நடிக்க கூட வேணாம், நீங்கள் செட்டில் வந்து உட்காந்துரு, அது போதுமாய் அப்படின்னா எடா சரி வரேன். அப்படிதான் வந்தேன் நான். ஆனால் உண்மையாக நான் அப்பொழுது இருந்த ஒரு சூழலில் என் மனசை இழக வைத்த ஒரு விஷயம். ஏன்னா காமெடி வந்து இந்த சைடு எம்எஸ் பாஸ்கர், ஜெகன், அசோக் செல்வன் எல்லாமே அந்த சீனு எல்லாமே நான் இருந்த சூழலை மாற்றி எனக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி கொடுத்த, ஒரு புத்துயிர் கொடுத்த ஒரு படம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுங்க எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன், I can see your leaping ladders, you're not climbing, I can see. You're good. Bindu, you know what it means. You're good, you're very good, you're very gorgeous. And Taman, இப்போதான் ஒரு தமன் வந்து ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போனீங்கன்னா அவர் பாதாம் கீர் தயார் பண்ணுறதா இல்லை வந்து மியூசிக் தயார் பண்ணுறது, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் கிடைக்கிற பாதாம் கீருக்கும் ஒரு மியூசிக்கும், எனக்கு மியூசிக் பற்றி அவ்வளோவா தெரியாது, ஆனால் நல்ல சாப்பாடு தெரியுது. பாதாம் கீர் இஸ் as good as its music. And எல்லாருமே they have given their best. இந்த படத்தினுடைய ஃபோட்டோகிராஃபர் வந்து செல்வா, அவனும் அந்த 30 ஆண்டு கால அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்துல இருந்து எங்களோட பயணிச்சவன் தான். வரலையா இன்னைக்கு? அப்படியா? செல்வா 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 அந்த பாம்பே கடற்கரையில். ஸோ எனக்கு வந்து இந்த படம் நடிச்சது வந்து நிச்சயமா நான் சொல்றேன், இந்த கேரக்டர் வந்து வேற யாரும் பண்ணிக்கலாம். ஆனால் என்னுடைய நண்பன் அருண் பாண்டியன் நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுன்றதுக்காகவே என்னை இழுத்துட்டு கொண்டு போட்டான். அதுதான் தேங்க்ஸ். இந்த படம் நிச்சயமா அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் அவருடைய முகத்துக்கும் இந்த படத்தை பார்க்குற காமெடிக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் என்ன அந்த தம்பி சாரி நான் கழுகு கூட நான் ஒரு தயவு செஞ்சு பண்ணிக்கணும், பேசிக்கல தான் பார்த்தேன் நான். அதை படம் பண்ணவர் இதை எப்படி காமெடின்னு சொன்னானே ரன் பண்ணி பண்ணுவார், பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன்னா காமெடி படம் எடுக்கிறவங்கலாம் இப்போ சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவெல்லாம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணி பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த காமெடியை பார்த்து எங்களுக்கு சிரிப்படுறதுல அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் இது வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் அண்ட் அவர் வந்து ஜெகன் சொன்னா போல அவ்வளோ அசால்ட்டாலாம் நடக்கல. நாங்கள் இந்த படத்தில் அசால்ட்டாலாம் நடக்கல, உங்களுக்கு தெரியும்ல அவர் எப்படி வேலை வாங்கினாரு. நாங்கள் ஒன்று கொடுத்தா இல்லை சார், இல்லை நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னுவாரு. என்னடா நம்ம ஒரு வீட்டில் போய் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், சரி ஓகே தம்பி கேட்குது அப்படின்னு அப்படிதான் பண்ணது இந்த படம். கேக் வாக்கெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப நிறைவான ஒரு படம், நல்ல மனசு. ஏன்னா இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே செல்வால இருந்து அந்த ஃப்ரம் ப்ரொடக்ஷன் பாயில இருந்து எல்லாருமே ஒரு ஹாப்பியாக வச்சுக்கிட்ட ஒரு ப்ரொடியூசர். அண்ட் he does it with the style. அதுதான் அந்த ஒரு ஈஸு, யாருக்குமே டென்ஷன் இல்லாமல். ஐ நோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தேர், பட் யூ ஹேண்டில் இட் வெரி நைஸ்லி அண்ட் யூ ஹேவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் ஆல் யுவர் இன்டெலிஜென்ஸ், யுவர் ஸ்டைல் டு யுவர் டாட்டர். அண்ட் எனக்கு வந்து இது என்னுடைய பர்சனல் ப்ரொடக்ஷனா, என்னுடைய ப்ரொடக்ஷனா, எனக்கு மகள்கள் கிடையாது, என்னுடைய மகள் தயாரித்த ஒரு படமா இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறணும்னு நான் மனதார நினைக்கிறேன். And definitely it will, because it has got good music, good humor, good story, good thrill and young talents. All the best. Thank you for the moments.